ஹே ஹாய்! இன்னைக்கு டே 9ஓட டிசைன் கிளாஸ். இன்னைக்கு டிசைன் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா மேங்கோ டிசைன் பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி நம்மளுக்கு மேங்கோன்னா அது எப்படி இருக்கும்னு தெரியும். ஓகேவா? அது ஒரு ஓவல் ஷேப்பில் பீகாக்கோட ஹாஃப் ஷேப்பில் வரும். ஓகே, இப்போ நம்ம அது எப்படி போடுறதுன்னு வந்து பேசிக்கு பார்த்துருவோம். மேங்கோவோட பேசிக்கு. ஓகே, நம்ம ஆல்ரெடி ஷேப்ஸில் பார்த்துருக்கோம். C+S ஷேப்ஸில் பார்த்துருக்கோம் இல்லையா? C+Sன்னு. ஸோ C+Sஐ வச்சு தான் இப்போ நம்ம ஒரு மேங்கோ டிசைன் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு ஒரு S போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ஸ்ப்ரெட் போடக்கூடாது. ஓகே, போடாமல் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போது இதை ஜாயின் பண்ணுற மாதிரி C போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போது இவ்வளோதான். இது ஒரு மேங்கோ ஷேப். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் நீங்கள் எதுவுமே போடக்கூடாது. நீங்கள் இந்த இடத்துல பபுள்ஸ் வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லைனா இந்த மாதிரி டாட்டர் லைன்ஸ் வச்சுக்கிட்டாலும் ஓகே. பீகாக்கோட கழுத்து மட்டும் போடாமல், ஓகே, அந்த மவுத்து மட்டும், இந்த மாதிரி மவுத்து மட்டும் போடாமல் நம்ம டிசைன் போட்டோம் அப்படின்னா அது மேங்கோ. பீகாக்கோட கழுத்து இந்த இடத்துல பீகாக்கோட கழுத்து போட்டோம் அப்படின்னா அது பீகாக்காக சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போ இது எந்த மாதிரிலாம் நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் போட்டுக்கோங்க. அப்படியே இதிலிருந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்ப்ரெல் போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து ஒரு எஸ் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு ஸ்ப்ரெல் போட்டுக்கோங்க. ஓகே, இது ஒரு டிசைன். நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம என்ன டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸ்ப்ரெல் போட்டு ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இல்லை கிராஸாக பாக்ஸ் கூட நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? செகண்ட் ஒன். இது ஹாஃப் மேங்கோ சைஸ். ஓகே, ஸ்ப்ரெல் போட்டுக்கோங்க. இதோட ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த இடத்துல இந்த மாதிரி யூ ஷேப் வராது. அதுக்கு பதிலாக இப்படி நம்ம பவுல் ஷேப் மாதிரி இப்படி போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ நம்ம இதில் டிசைனாக பார்ப்போம். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹம்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, தென் ஒரு லைன் கொடுத்துட்டு டபுள் லைனாக கொடுத்துட்டு ஹம்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, சேம் அதே மாதிரி டபுள் லைன் போட்டுட்டு ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம இந்த இடத்த ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபில் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த இடத்துல பெரிய டாட் வச்சு அந்த இடத்தையும் நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரெல் கொடுத்து இந்த இடத்துல ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து இந்த பக்கமாக ஸ்ப்ரெல் வர மாதிரி போட்டுட்டு இந்த பக்கம் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, தென் இந்த பக்கமாக ஸ்ப்ரெல் வர மாதிரி போட்டு இந்த பக்கம் ஜாயின் பண்ணலாம். இது கண்டினியூவாக வரும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஹம்ஸ் போட்டு நம்ம ஸ்ப்ரெல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டாட்டர் லைன்ஸ் வச்சு
டாட்டட் லைன்ஸ் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரி இங்கேயும் ஃபில்லப் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வேறு டிசைன் தெரிஞ்சாலும் இந்த இடத்துல ஃபில்லப் கொடுத்துக்கலாம் 2 இடத்துலையும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கேருந்து இப்படி கொண்டு வந்து டாட் வைப்போம் இல்லையா, டாட் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து இப்படி கொண்டு வந்து ஒரு டியர் ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். இங்கேருந்து கொண்டு வந்து டாட் வச்சுக்கோங்க. சேம் அதே மாதிரி அங்கேருந்து கொண்டு வந்து டியர் ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இது வந்து கண்டினியூஷனாக எங்கேருந்து வரும்னா நம்மளுக்கு இந்த இப்படி கிராஸ்டெலாம் வரும். ஓகே, அப்படி கிராஸ்டில் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து போட்டுக்கலாம், மேங்கோ டிசைன்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் 4th ஒன் பார்க்கலாம். இப்போ 4th ஒன்னில் நம்ம ஃப்ளவர்லேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு ஸ்ப்ரில் போட்டுக்கோங்க, டாட் வச்சுக்கோங்க. இதை சுற்றி ஹம்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ணுறது தான். நம்ம என்ன ஃப்ளவர் வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, அது ஹார்டின் ஃப்ளவராக இருந்தாலும் ஓகே, இல்லை இந்த ஓவல் ஷேப் ஃப்ளவர்ஸ் எது வேணாலும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா, ட்ரா பண்ணியாச்சு. நம்ம இப்போ இங்கே ஃபுல்லாக ஷேடிங்கு எல்லாமே கொடுத்துக்கலாம். இப்போ இதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்ப்ரில் போட்டு எஸ் போட்டு ஒரு ஸ்ப்ரில் போட்டுக்கலாம். ஓகே, அப்புறம் இங்கேருந்து இப்படி கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஒரு சி. ஓகேவா, இப்போ நீங்கள் இந்த இடத்த ஸ்ப்ரில் போடாமல் பீகாக்கோட மவுத்து கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து பீகாக்காக போயிடும். ஸ்ப்ரில் போடாமல் இப்படி கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு பீகாக்கோட மவுத்து கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து பீகாக்காக போயிடும். அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஓகேவா, பீகாக்கோட மவுத்து கொடுக்காம இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதிலருந்து ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருந்து இப்படி இருந்து ஒரு ஸ்ப்ரில் போட்டுட்டு ஓகே, இந்த சியை கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம வந்து இந்த மேங்கோ டிசைன் வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த மேங்கோ டிசைன் கன்வெர்டட் டு பீகாக்காக மாறும். இந்த இடத்துல ஸ்ப்ரில் போடாமல் மவுத்து போட்டோன்னா பீகாக் வந்துடும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி உள்ள ஒரு கண்டினியூஷன் பேட்டர்னுக்காக மட்டும்தான் நம்ம வந்து இந்த மேங்கோ டிசைன் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் மேங்கோ டிசைன் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது ரேர். ஓகே, அவ்வளோதான். இப்போ இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம பீகாக் போகலாம். இதுலேயே அப்படியே கன்வெர்டட் டு பீகாக்காக மாற்றிக்கலாம். பீகாக்கில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.